अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धु रामानुजस्य चरणं प्रपद्ये வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து குடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தருங்களவியே கருதி குடினேனோடி உய்வதோர் பொருளால் உணர்வெனம் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவினா அடிமை செய்ய வேண்டும் நாம் வெளிகுரல் அறிவின் திருவேங்கடத்து எழில் போல் சோதி எந்த தந்த தந்தாய்க்கே அகல இல்லேன் நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே பார்த்ததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் சரின்னு பெரியாழ்வார் திருமணி பெரியாழ்வார் சாய்ச்சிருக்க பெரியவார எழுந்தபடி திருவடி படணும் ஆற்றுல திருமாளிகையில் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாய்ச்சார். அது மேலே சுவாமி வந்து சட்டத்தை பூர்த்தியும் போது அவசியம் ஏறணும்னு சொல்லி சாரதியினுடைய இவர் நமக்கு தெரியாது, அப்போ தான் பரிச்சயமாச்சு. அப்போ வந்து கூப்பிட்டார். சரி அப்புறம் வர சுவாமி எல்லாம் முடிஞ்சு திருநூறு உற்சவம் வரும்போது வரேன்னு சொல்லி பத்மாச்சல சுவாமி என்ன பெற்ற தாயாருடைய அனுகிரகம் பண்ணிட்டு அரேன்னு சொன்னால் அதனுடைய மாலை இன்னைக்கு சொல்லி கொடுத்த மாலை தாயாருடைய இது சாத்தின்னு வரைச்சே. சரி அவர் திருமாலைக்கு சேரணும் அப்படின்னு சரி அவசியம் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு உடனே வந்து பெருமாள் வர. அதனால சுவாமியை வந்து ஆச்சாரியன் அடிக்கடி வந்து தண்ட சமர்ப்பிச்சதுனால திருவேங்கடமுடைய அடிக்கடி அவர் சேவை சாய்க்கிறார். திருவேங்கன் அடிக்கீழ் அமர்ந்தும் சரியாய வல்வினைகள் இருக்கு அவருடைய இதெல்லாம் தீர்த்து பெருமாள் வந்து திருவேங்கடமுடையான் திருவடியை பண்ணிட்டு அங்கேயே அடிக்கடி சேவிச்சு நிற்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதே மாதிரி மாதம் ஒரு தடவை வந்து பெருமாள் மங்களதாசனம் பண்ணி திருவேங்கடையான் கடாட்சத்தையும் ஆச்சாரியனுடைய கடாட்சியும் பெற்று வர்த்ததாம் அபிவர்த்ததாம் பாட்சிகார் சாட்சியது போல இது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக இருந்து அமோகமாக திருவேங்கனுடையான் திவ்ய கடாட்சத்திலையும் எல்லாருடைய பெருமாள் 107 திவ்யதேச கடாட்சத்திலையும் எல்லாத்தையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தார். கீர்த்தன் நிறைய திவ்யதேசங்கள்லாம் ஜெயிச்சிருக்கார். நாங்கள் போக முடியல. நேற்று வந்து இது எல்லாத்தையும் காட்டில் என்ன விசேஷம்னா எவ்வளவு கிடந்தானேன்னு 40 வருஷமாக பெருமாளை நான் சேவிக்கிறேன். நேற்று தான் எப்போ சௌரி சுவாமி இருந்தார் மதுரை சுவாமி. அப்போ போய் திருவள்ளுவர் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு சின்னஜியர் சுவாமியோட கூட சுவாமி ஆசிங்கர் நியமனமாகி ரொம்ப அழகாக மரியாதையெல்லாம் பண்ணி வச்சு ரொம்ப அழகாக அற்புதமாக சுவாமி ஆசிங்கர் நியமனம் தலையை அமிச்சு பண்ணி சுவாமி கொடுக்கணும்னு ஒரு தலையை சீராக பித்திர அடுக்கில் அமிச்சு பண்ணி அதை அப்படி ஒன்றும் தொடாத சுவாமி சீகரிக்கணும். பெரிய சுவாமி சின்ன சுவாமி அப்படியே இது பண்ணி ரொம்ப நன்னா நேற்று ராத்திரி அது ஆச்சரியமாக எல்லாரும் என்னுடைய அதனுடைய கடாட்சமும் உங்களுக்கு தூள் கிடந்தான பெருமாளுடைய கிருதாக பெருமாளுடைய கடாட்சமும் கனகவல்லி தாயாருடைய கடாட்சம் உங்களுக்கு ஆச்சு. ரொம்ப பரிபூர்ணமாக நிறைய கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் அடிக்கடி முக்தாசாசனம் பண்ணணும். நிறைய நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் சாய்க்கா சின்ன சார் நேர போய் எந்த விதமான பலம் ஆச்சாரிய மூலம் தான் போகணும். அதனால தான் பெருமாளுக்கு இந்த விதத்தில் என்ன பண்ணினாலும் மரம் உயிரோம் விபோகம் அந்தரியாமல் 5 நிலையில் பெருமாள் இருக்கார். 5 நிலையில் இருக்கிற பெருமாளை 4 நிலையில் இருக்கிற பெருமாளை செலுத்தவே முடியாது. மரம் தொகுப்பில் பரவத்தில் இருக்கிற பெருமாளை நம்மளால் போக முடியாது. வெறும் ஞானம் மோட்ச பெருமாளுக்கு தான் பரவ. ஸ்ரீராமத்தில் பெருமாள் இருக்கார். இதுக்கு சயின்ஸ் இருக்கார். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்தரியாமல் இருக்கிற பெருமாளை நம்ம மனத்துக்குள்ளே இருக்கார். நமக்கு தெரியாது. இப்போ அவரை ராமகிருஷ்ணாவதாரம் நடக்கும்போது நம்ம இல்லை அதுவும் பார்க்குது. நம்ம பெருமாள் எப்படி தான் பார்க்குது. அதுக்காக அச்சாவதாரம் சொல்லி சொல்லக்கூடிய அவதாரத்துக்குள்ள ஒரு பெருமாளை ஆராதனை பண்ணுறது அச்சாவதாரம் சொல்லப்படுது. இந்த அச்சாவதாரத்தை எப்படி சேர்க்கணும்னா ஆச்சாரிய மூலம் போனால் தான் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்.
கல்யாணம் கிடையவே கிடையாது. அதனால தான் 20 சம்பளம் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்காங்க. பெருமான ஒன்று தெரிஞ்சாமல் ஆச்சாரியன் சொல்லி சொல்லுவோம். ஆச்சாரியன் சொல்லிட்டு ஆச்சாரியன் தான் பெருமானுக்கு சொல்லணும். சிஷ்யா சேமா இருக்கணும், என்ன இருக்கணும், குடும்ப சேமா இருக்கணும், யார் சொல்லணும்? ஆச்சாரியன் பார்த்துக்கணும். ஆச்சாரியன் சொல்லிச்சுட்டோம்னா அடியே ராமானுஜாசன் சொல்லிட்டா ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆச்சாரியனும் பெருமாளுக்கும் சம்பந்திச்சு உண்டு. அது எப்படி உண்டுன்னா அது நமக்கு தெரியாது. யாருக்கு மோட்சம்னா பகவான் பச்சை எல்லாருக்கும் கொடுப்பார். ஆச்சாரிய மூலம் தான் கொடுப்பார். நமக்கு நம்ம மோட்சம் கேட்டால் மோட்சம் கொடுத்தா சுவாமின்னு ஒருத்தர் ஆச்சாரியம் கொடுப்பார். இந்த சந்தேகம் ஏன் வந்தது? எனக்கு உண்டுனா உனக்கும் உண்டு. இந்த ஆச்சாரிய யாரு? பிரதம ஆச்சாரிய அம்மாள் அவருக்கு மோட்சம் கொடுத்தது. அவருக்கு சிஷியா யாரு? நம்ம நாதம் கொடுக்குது. அவன் அளவு நேரம் கொடுக்குது. பாஷிக்கார் கிடைச்சது. பாஷிக்கார் கிடைச்சது நம்ம எல்லாரும் அடியாக ராமான் அவருடைய திருவிழா எல்லாருக்கும் உண்டு. அதனால் ஆச்சாரியர்கள் தான் முக்கியம். எங்கெங்கே திருவாரியில் தான் ஆச்சாரம் ஏற்பட்டா பெருமாள் நேரம் வந்து சந்தோஷப்படுறார். 2 விதமாக அனுகிரகம் பண்ணுறாரு. ஒரு நேரடியாக பெருமாள் 10 பண்ணினாலும் நம்ம ஆச்சாரியன்னு கூட்டாரே சொல்லிட்டு பெருமாள் கூட ஆச்சாரியன் வந்தால் 2 பேர் பலிதம் பலம் 2 உண்டு. பெருமாளும் அனுகிரகம் ஆச்சாரியம் அனுகிரகம். அதனால் பெருமாளுக்கு ஆச்சாரியம் சொல்லப்பட்டது. பெரிய பெருமாளுக்கு ஆச்சாரியம் சொல்லப்பட்டது. அதாவது ராமரே ஆவாரம் கூட பெரிய பெருமாள் இருந்தார். ராமரே ஆராதித்தார். நல்ல பெரிய பெருமாள். அதனால் ஆச்சாரிகள் அனுப்பிட்டாலே திருவாரிகள் ஒரு இதுவே கிடையாது. வேறு வேறு அனுகிரகம் சேமம் ஏற்படும். எல்லா சிவபெருமானுக்கும் திருவாரூர்